ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டருமே பேரிஷாக தான் காட்டுது. ஸ்ட்ரென்த் இல்லை. கிட்டத்தட்ட பாருங்கள், வீக்லி கேண்டில் டெய்லி கேண்டில் எல்லாமே கிட்டத்தட்ட பேரிஷ் தான், எல்லாமே பார்டரில் தான் நிற்கிது. இது கேண்டில்ஸ்டிக்கை வச்சு நம்ம அந்த கேண்டில்ஸ்டிக்கை வச்சு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1050 இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1070. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 1000 இருக்குது. அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிற நியர் சப்போர்ட்டில் தான் இருக்குது. வால்யூமோட சப்போர்ட் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். வால்யூமோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1040. ஸோ இது என்ன தான் இப்போ பியரிஷில் இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 1060. ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து 1060 நியரஸ்ட்டு. ஓகேவா? சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 980. இதுதான். பட் இது என்ன தான் பேரிஷாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது பை பண்ணக்கூடிய டைம் தான். ஸோ இது எனக்கு என்னவோ புல்லிஷ்க்கு கன்வெர்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா வால்யூமோட சப்போர்ட்லேயும் இருக்குது, கேண்டில்ஸ்டிக்கோட சப்போர்ட் 2 சப்போர்ட்டும் எடுத்துருக்கு. சேம் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்லேயும் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு.